ஹலோ எவ்ரி ஒன். அந்த எஸ்எம்கே ஆஃப் ரோடு ஹெல்மெட் இருக்குல்ல, ஸோ இது வந்து ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ போடுறதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு ஆஃப் ரோடாக இருந்தாலும் சரி, ஆன் ரோடாக இருந்தாலும் சரி, போட்டு போது சூப்பராக இருக்கும். ஸோ கீழே வந்து புஷனிங் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு நான் ஆக்சர் ஹெல்மெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா போடும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும், தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இது வந்து எவ்வளோ நேரம் போட்டாலுமே அந்த பெயினே இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்று ஒரு ஹெல்மெட் தான். இந்த ஹெல்மெட்டும் அந்த பைக்கும் தான். ஸோ பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு வச்சது. ஆனால் என் உயிர் அதை தான் காப்பாற்றுச்சு. அதுவும் இந்த ஹெல்மெட் தான் காப்பாற்றுச்சு. ஸோ எப்போ பார்த்தாலும் வெளியே போனாலும் இந்த ஹெல்மெட் தூக்கி போட்டுருவேன். ஹெல்மெட் இல்லாமல் போகவே மாட்டேன். ஸோ ஹெல்மெட் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஏரோடைனமிக் கிடையாது. நீங்கள் வந்து லாங்கில் போகும்போது ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே போனீங்கன்னா ஹெல்மெட் தூக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும்போது தண்ணி கொஞ்சம் உள்ளே வரும். ஸோ இந்த 2 டிஸ்அட்வான்டேஜ் மட்டும்தான் இதில் இருக்குது. அப்புறம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7500 அந்த ரேஞ்சில் வந்துடும். அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இது மட்டும்தான் கொடுக்கும். பி சேஃப்.